எப்பாடே இவனுங்களெல்லாம் எங்க இருந்துடா பிடிச்சிட்டு வந்தீங்க? 24 மணி நேரமா அம்புட்டு பையிலும் காஜிலேயே சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா பார்வதி கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் பார்வதி வந்து ஒரு புரட்சி தீயை பற்ற வைப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். சரி, வெளியில இருந்த பார்வதி வந்து வேற மாதிரி இருந்தாங்க. இங்க வந்து அவங்க வந்து நியாயமான விஷயங்களுக்கு குரல் கொடுக்குறாங்க. எத்தனை பேர் அவங்கள டார்கெட் பண்ணாலும் அவங்க வந்து எதிர்த்து போல்டா நிக்கிறாங்க. இப்ப வெளியில ஐயம் போல்டுன்னு சொன்ன மாதிரி இங்க வந்து பேசுறாங்க அப்படின்னு நினைச்சு ஒரு வாரம் கூட ஆகல. எல்லாரும் எந்த குழியில போய் விழுறாங்களோ, எல்லாரும் என்ன தவற திரும்ப திரும்ப செய்யறாங்களோ, இப்போ ஆதிரியா இருக்கட்டும், எஃப்ஜேவா இருக்கட்டும், அரோரா துஷாரா இருக்கட்டும், இல்ல திவாகர் அந்த கம்மநாட்டியா இருக்கட்டும், சேம் அதே வேலையை பார்வதி அவர்களும் பண்றாங்க அப்படின்னும் போது அது நம்மளால வந்து ஏத்துக்கவே முடியல. இந்த சீசன்ல யாரடா சப்போர்ட் பண்றது அப்படின்னு இருக்கும் பொழுது ஓரளவுக்கு பொலிட்டிக்கலி ரைட்டா, ஏன்னா பார்வதி தான் அப்படிதான் சொல்லிக்கிறாங்க, நான் பொலிட்டிக்கலி ரைட்டான பர்சன், இது அவங்களுடைய பொலிட்டிக்கல் ரைட்டா அப்படின்னு வந்து எனக்கு கேட்க தோணுது. ஸோ இந்த வீடியோவில் இந்த வீடு பிக் பாஸ் வீடு இல்லை, இது முழுக்க முழுக்க ஒரு காஜி வீடாக மாறி போயிருக்கு அப்படிங்கிறதுக்கான வித் எவிடன்ஸோட நம்ம பேச போகிறோம். நான் சொல்ல போகிற சம்பவங்கள் எல்லாமே இன்னைக்கு மட்டுமே நடந்தது, அதாவது நேற்றுக்கு லைவ்ல நடந்த விஷயங்கள். அதோட இன்னைக்கு லைவ் இருக்கு இல்லையா, அதுல தரமான சம்பவம் ஒன்று இத்தனை நாளா இது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அந்த சம்பவம் நடந்துருச்சு. அதாவது நம்மளுடைய டாக்டர் திவாகர் பிபிடி வாட்டர்மெலன் ஸ்டார் தமிழ்நாட்டின் அரிப்பு அரக்கன் இருக்கார் இல்லையா, அவருடைய அரிப்பை அடக்க முடியாமல் ஏதோ ஒரு பெண்ணுகிட்ட போயிட்டு தவறான முறையில் தப்பான இடத்துல கை வச்சிருக்காரு. இந்த விஷயம் அந்த பெண்ணு பெருசாக்க எவ்வளோ நாள் தான் பொறுமையா இருப்பாங்க? ஏதோ ஒரு சில்மிசம் பண்ணியிருக்காங்க, இந்த காஜி குண்டை ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு போயிட்டு பிக் பாஸ் வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணி பிக் பாஸ் கூப்பிட்டு வார்ன் பண்ணி பெரிய சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு இருக்கக்கூடிய சோர்சஸ் மூலமாக வந்திருக்கு. அதாவது இந்த சம்பவம் நாளைக்கு லைவ்ல வரும், ஆனால் 1 hour எபிசோட்ல வராது. 1 hour எபிசோட்ல வரல அப்படின்னா இந்த சீசனினுடைய டைட்டில் வின்னராக திவாகரை தான் இந்த சேனல் சூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை 1 hour எபிசோட்ல வந்துருச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் இல்லை இந்த வாரமே திவாகருக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, சம்பவம் நடந்தது உறுதி, ஆனா அது லைவ்ல கூட வருமானு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வெளியில வந்தா திவாகர் அப்படிங்கிற ஒரு சாப்டரே க்ளோஸ். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அந்த அரிப்பு ரெக்கார்ட் பண்ணியிருக்கா. அப்படி அதனால சேனல் காப்பாற்ற ட்ரை பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இந்த மேட்டர் வந்து நாளைக்கு லைவ்ல வரும் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காஜி குண்டனுக்கு என்ன விதமான பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, யார் அந்த பொண்ணு அப்படிங்கிற அந்த பொண்ணுனுடைய பேர் மட்டும் வெளியில வரல. மேபி அது பார்வதியா இருக்கலாம், அரோராவா இருக்கலாம், வியானாவா கூட இருக்கலாம், சுபிக்ஷாவா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. நாளைக்கு பார்ப்போம், பொறுத்திருந்து பாருங்க. சரி, இந்த வீடியோவில் இன்னும் சில பேருடைய காஜியை பற்றி நம்ம பேச போகிறோம். எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஏன் இவ்வளோ அரிப்பு அப்படின்னு தான் கேட்க தோணுது. முதல்ல யாருடைய அந்த அரிப்பை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்எக்ஸ்பெக்டட்லி நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, பார்வதி அண்ட் கமருதி. இதை நம்ம இந்த கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீக்கெண்ட் எபிசோட் இருக்குல்ல, போன வாரத்தில் ஆடியன்ஸ்ல இருந்து விஜய் சேதுபதி கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ள அடல்ட் கண்டென்ட்லாம் பேசிக்கிறாங்க, டபுள் மீனிங்லலாம் பேசிக்கிறாங்க, ஸோ நீங்கள் இதை வந்து வார்ன் பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு வார்த்தையை ஒரு ஆடியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ மக்கள் செல்வன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கா, அப்படி அது வந்து அவங்களுடைய விருப்பம், அவங்க வந்து எல்லாரும் வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு மெச்சூர்னஸ் இருக்கு, பேசணுமா பேசக்கூடாதான்னு அவங்க தான் முடிவு எடுக்கணும், நம்ம கையில் தான் ரிமோட் இருக்கு, அப்படி பேசுகிறாங்க அப்படின்னா நமக்கு பிடிக்கலன்னா சேனலை மாற்றிட்டு போயிருங்க அப்படின்னு அந்த ஆளு சொல்லியிருக்கான். இவன் ஒரு ஹோஸ்ட்டு, இது ஒரு நிகழ்ச்சி. நான் தான் சொல்கிறேன்ல, இது என்னைக்கு ஜியோ கையில் போச்சோ அன்னைக்கு ஹிந்தி பிக் பாஸ் மாதிரி தமிழ் பிக் பாஸை மாற்றுறாங்க. சரி, அதுக்கான பேச்சுகள் எல்லாமே இந்த வீட்டுக்குள்ள எப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் பாக்குறீங்க? லைவ் பாக்குறவங்களுக்கு தெரியும். நான் சொல்ல போற விஷயங்கள் வந்து 1 hour எபிசோட்ல வரல, லைவ் பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஸோ நீங்க பார்வதி ஃபேனா இருந்தீங்கன்னா ஐ எம் சாரி, நான் இதை பார்வதி கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. பார்வதியும் கமருதனும் பேசிக்கிட்டு இருக்காங்க, சாப்பிட்டுக்கிட்டே. என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி அப்போ சொல்றாங்க பயங்கரமா பசிக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே சொல்றாங்க. அப்போ கமருதன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில போய் சாப்பிட்டுக்கலாம் என்ன வேணாலும் அப்படின்னு அவரு சொல்ல, என்னடி சொல்ற? வெளியே போய் நல்லா சாப்பிட்டுக்கலாம் பசங்க. ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அப்புறமேட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாமே கரெக்டான டைம்ல வந்து நல்லா சாப்பிடலாம். நீ என்ன சொல்ற? ஓகே, நீ என்ன ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுவ?
என்னடி சொல்ற? மிட் நைட் கூட பசங்க அது வந்து நம்ம எப்படின்னு சொல்ல முடியாது. அது இருக்கிற கண்டிஷன் பொறுத்து பசியை பொறுத்து நிறைய சாப்பிடணும். அப்புறம் நிறைய ரெஸ்ட் எடுக்கணும். நல்லா சாப்பிட்டா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுடா. ஆமாம். மெயினாக முழுங்கிறது தான் வந்து நல்ல ஒரு. நீ என்ன சொல்ற? மெயினாக சாப்பிட்றது நல்லா மென்று மிழுங்கி கரெக்ட் பொறுமையாக லபக்குன்னு இல்லாம கரெக்டா. அடடே என்ன இவங்க இப்படி சாப்பிட்றாங்கன்ற அளவுக்கு வந்து சாப்பிடணும். என்னடி சொல்ற? ப்ராப்பராக கவர் போட்டு சாப்பிடணும். நீ என்ன சொல்ற? ப்ராப்பராக கவர் பண்ணி அழகாக சாப்பிட்டுட்டு கவர் எடுத்துட்டு கரெக்டாக வாஷ் பண்ணி. என்னடி சொல்ற? ஏர்லி மார்னிங் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு அவர் சொல்ல, மேடம் உடனே வந்து ஈவினிங்கில் ஸ்நாக்ஸு, நைட்டு டின்னரு அப்படி கூட நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு அக்கா சொல்ல, அவர் உடனே வந்து சாப்பிட்றதுல என்ன அல்டிமேட்னா நல்லா மென்று சாப்பிட்ணும், அப்போ தான் அந்த ருசி வந்து இறங்கும் உள்ள. கடைசியாக ஒன்று சொன்னாம பாருங்க, அதுதான் அல்டிமேட்டு. எல்லாத்துக்கும் அக்கா ஆமாம் சொல்கிறாங்க. நல்லா சாப்பிட்ணும். எப்படி நல்லா சாப்பிட்ணும்? அண்ணன் இறுதியாக எதை சொல்லி முடிக்கிறார் அப்படின்னா, கவர் போட்டு சாப்பிட்ணும். அங்கே தாண்டா மாட்டீங்க நீங்கள் இன்டைரக்டாக பேசிக்கிட்டா எங்களுக்கு தெரியாதா? அவ்வளோ கேனையானாங்க. கவர் போட்டு சாப்பிட்ணும், அப்புறமா கெட்டு போயிருச்சுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு கமருதீன் சொல்றாரு. இது வரைக்கும் எந்த சீசன்லையும் இந்த மாதிரி ஒஸ்டான கண்டென்ட்டை நான் கேட்டதே கிடையாது. இப்படி யாரும் பேசிக்கிட்டே கிடையாது. நம்ம வந்து திவாகரை பற்றி பேசுகிறோம், ஆதிரியை பேசுகிறோம், ஆதிரிக்கெல்லாம் இருக்கு வீடியோ இருக்கு, அரோராவை பற்றி பேசுகிறோம். பார்வதி சற்றும் சளைக்காமல் சீரியஸாக பார்வதி கிட்ட இருந்து நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கமருதீன் கூட சேர்ந்து அவங்க கிராஃப் எப்படி ஏறிச்சோ அடுத்த செகண்ட் அவங்க கிராஃப் வந்து இறங்க போகிறதுக்கான வேலைகளை பார்வதி தனக்கான குழியை தானே தூண்டிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படிப்பட்ட வார்த்தை இது? கவர் போட்டு சாப்பிடணும். உங்களுக்கு புரியுதா அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு? புரியுதா? புரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது, புரிஞ்சவன் பிஸ்தா, அவ்வளவுதான். ஸோ இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்த விஷயம். அடுத்த பேருக்கு வருவோமா? திவாகர், அரோரா. இவங்க ரெண்டு பேரும் தொடர்ச்சியாக நீங்கள் திவாகரை பார்த்தீங்கன்னா அரோராக்கு முத்தம் கொடுக்கறது, அரோரா கிட்ட முத்தம் கேட்கறது, கையை பிடிக்க சொல்றது, கட்டி பிடிக்க சொல்றது, இதெல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. இவங்களும் அந்த ஆளை வந்து செடியூஸ் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே வாண்டடாகவே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அரோரா. ஏன்னா அவங்களுக்கு அதன் மூலமாக தான் கண்டென்ட் கிரியேட் பண்ணணும். இன்னைக்கு தலைவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அரோராவை கூப்பிட்டு ஒரு சாங்குக்கு டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, அந்த பாட்டு பாடிக்கிட்டு இவர் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்போ அரோரா ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க, முட்டி போட்டு ஆடிக்கிட்டு இருக்கா, அப்படி கையை பிடிச்சி இப்படி ஆடிக்கிட்டு இருக்கா. அப்படி அப்போது அண்ணன் வந்து எங்கே பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவில் பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு தெரியும். அரோரா கேக்குறாங்க, என்ன இங்க பாக்குறீங்க, மூஞ்சி மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, நான் ஒரு போட்டோவும் காட்டுறேன், அந்த போட்டோவை பாருங்க, திவாகருடைய கண் எங்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அரிப்புன்னா அரிப்பு, அந்த மாதிரியான அரிப்பு திவாகருக்கு இருக்கு. இதுவும் இன்னைக்கு நடந்த சம்பவம் தான். அடுத்து பார்வதி வெர்சஸ் திவாகர். இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திவாகர் இத்தனை நாளா தங்கச்சின்னு பார்வதியை சொல்லிட்டு இருந்தார். அப்படி சொல்லிட்டு இருந்த திவாகர் வந்து கடைசி ஒரு வாரமா தங்கச்சி வந்து மாமன் பொண்ணு, அக்கா பொண்ணு, நான் யாரோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், பேசும்போதே அந்த ஆள் அதை பத்தி மட்டும்தான் பேசுறான். இப்போ ஒருவேளை நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கேன் பாரோ, நான் போட்டு உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள், நானே உன்னை கல்யாணம் பண்றேன்னு வச்சுக்க, எனி டைம் போட்டு உன்னை டார்ச்சர் போற, அதை பண்ணாத இதை பண்ணாத இது அது இதுன்னா டோட்டலா நீ நாளே அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு ஒரு கட்டத்துக்கு மேல போய் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டார்லிங் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்ப பார்வதி வந்து திட்டுறாங்க, அடிக்கவே போறாங்க, நான் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அடிக்கிறதுக்கு போறாங்க. சர்வை பண்ண முடியும், நீ வாயை மட்டும் முடியல, அடிச்சிருவேனே நானு. சரி ஓகே we will do. மறுபடியும் டார்லிங் செல்லம் அப்படின்றாரு. பக்கத்துல பிரவீன்ராஜ் இருக்காரு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா அப்படின்னு தான் உன்னை பார்த்தா தோணுதுன்னு சொல்லிட்டு பிரவீன்ராஜ் சொல்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல போய் என்ன பண்றான்னா, ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறான், பார்வதிக்கு ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறான். அப்ப பார்வதி தன்னுடைய ஸ்லிப்பரை காட்டுறாங்க எடுத்து. ஏன் இந்த ஸ்லிப்பர் கமருதீனுக்கு போகல அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா கமருதீன் மேல அவங்களுக்கு வந்து பிசிக்கல் இன்டிமேசி இருக்கலாம், ஆனா காட்டுறதுக்கான இடம் பிக் பாஸ் கிடையாது. திவாகருக்கு ஸ்லிப்பரை காட்டுறாங்க, அப்போ கூட அவனுக்கு சூடு சோரணையே இல்லைங்க. நம்ம அடுத்ததா யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரோரா, துஷார்.
இவங்க 2 பேரும் இல்லாம ஒரு விட்டு படமா இந்த வீட்டுக்குள்ள அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை. இவங்க இல்லாம எதையுமே பண்ண முடியாது. அதாவது இன்னைக்கு நடக்கல, இன்னைக்கு நான் பெருசா நோட் பண்ணல, தொடைய தடவி இது அரோரா இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு துஷார் போயிருக்காரு. ஆனா இன்னைக்கு ஒரு சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராமிஸ் பண்ண சொல்றாங்க. வெளியில போன பிறகு நான் அரோராவை அக்காவாகத்தான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அரோரா பேரை எடுத்துட்டு ஆதிரை பேரை சொல்றான் துஷார். இந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வெளியில போன பிறகு அவன் கையை தொடவே கூடாது, கையை டச் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ண சொன்னா எஃப்ஜே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுது, நான் கையை மட்டும் டச் பண்ண மாட்டேன், கையை மட்டும் தொட மாட்டேன், மத்தெல்லாம் தொடுவேன் அப்படின்னு இன்டைரக்டா சொல்லுது. இப்ப சொல்லுங்க, இந்த வீடு வந்து பிக் பாஸ் வீடா இல்ல காஜி வீடா? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஒரு எல்லையை கடந்து ஆதிரி அவர்கள் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அதாவது எஃப்ஜே வந்து கிளியரா ஆதிரிய அவாய்ட் பண்றா. அப்படி சில இடங்களில் வந்து ஆதிரி அக்கான்னு சொன்னதுனால கோச்சிக்கிட்டு ஆதிரிலாம் ஏஞ்சி போயிட்டாங்க. இன்னைக்கு அதே மாதிரி எஃப்ஜே வந்து உள்ள படுத்துக்கிட்டு இருக்காரு. அதாவது நான் சொல்ற சம்பவம் எப்போ எக்ஸாக்ட், நான் வீடியோ காட்டுறேன், எல்லாத்துக்குமே வீடியோ இருக்கு. சம்பவம் வந்து எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கலை வந்து இந்த ஒயிலாட்டமா அது வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான் எல்லா ஹவுஸ்மேட்டுக்கும். அப்போ எஃப்ஜே வந்து டீலக்ஸ் ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்கான். இவங்க போய் கூப்பிடுறாங்க, வா வெளில போலான்னா அவன் வரலன்ட்டான். அப்போ மேடம் வந்து 2 கால் மேலேயும் கையை வச்சுக்கிட்டு எஃப்ஜே வந்து தனக்கான ரெஸ்பான்ஸை கொடுக்கல அப்படிங்கிறதுனால அக்கா உடனே எஃப்ஜே உடைய மணியை வந்து பிடிச்சி கிள்ளி விட்டாங்க. அவனா மா போட்டுறல மரியாதை பெரியவங்க. அவன் எந்த அளவுக்கு சமாளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவன் சமாளிச்சிட்டான். ஏன்னா சுத்தி கேமரா இருக்கு, அவனுக்கு தெரியுது, சமாளிச்சிட்டான். சரிங்களா? இதை விட ஒரு இழிவான மட்டமான செயல் எந்த பெண்ணால ஒரு பப்ளிக் ஷோல பண்ண முடியும்? பேசுறதை தாண்டி இன்னைக்கு செயலாகவே செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, தமிழ் பிக் பாஸ் உடைய நிலைமை எப்படி போய்கிட்டு இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. இதுக்கு தான் சொல்றது, கண்டஸ்டன்ஸை ஒழுங்கா தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி. கடைசியில போகும்போது அவனுடைய பட்டில் அடிச்சுட்டு போறாங்க. இதுவே ஒரு பையன் ஒரு பொண்ணுடைய பட்டில் அடிச்சுட்டு போனா இந்த ஷோ எப்படி இருக்கும்? இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுவீங்க? இந்நேரம் அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்துருப்பீங்களா மாட்டீங்களா? ஒரு பொண்ணு செய்யும்போது ஏன் அதை வந்து கண்டும் காணாம இருக்கீங்க? அப்ப நீங்க வாண்டடா இந்த மாதிரியான கண்டென்ட்டை வளர்க்குறீங்க தானே அர்த்தம். நான் விஜய் டிவி கிட்ட கேட்க விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான், இந்த மாதிரியான 18+ கண்டென்ட்டை வச்சு தான் நீங்க பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க முடியுமா? உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிடென்ட், உங்களுடைய தொழில் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா? ஏன் இந்த மாதிரி மட்டமான விஷயங்களை செய்யறதுக்கு நீங்க இறங்கிட்டீங்க? நான் அப்பவே யோசிச்சேங்க, இந்த பிக் பாஸ் டீம் முழுக்க வடக்கன்ஸ் இருக்கும் போதே நான் யோசிச்சேன். கிராண்ட் லான்ச் அப்ப ஒருத்தன் கூட அங்க தமிழ்ல பேசலங்க, எல்லாம் ஹிந்தியில பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்பவே எனக்கு தெரியும் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்பட்டமா நடந்துகிட்டு இருக்கு இப்ப இந்த வீட்டுக்குள்ள. சீரியஸா இவ்வளோ ஒஸ்டா ஒரு நிகழ்ச்சியை கொண்டு போவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இது வரைக்கும் நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வரல. இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் எனக்கு யாரு மேலேயும் அந்த நம்பிக்கை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனை ஜெயிக்கக்கூடிய அந்த வெற்றியாளர் பொலிட்டிக்கலி ரைட்டா இருக்கணும். இதை நான் முன்னாடியில இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரே ஒரு இடத்துல ஓரளவுக்கு கம்பேரிட்டிவ்லி பெட்டரா பார்வதி அவர்கள் எனக்கு மைண்ட்ல தோணினாங்க. பார்வதி சில இடங்கள்ல பொலிட்டிக்கலி ரைட்டா இருப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன், நம்பினேன். ஆனா பார்வதியும் ஒரே குட்டையில உரிய மட்டை தான் அப்படிங்கிறத இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்ல என்னால பார்வதியை வச்சு பார்க்க முடியல. என்னோட டாப் 5 இப்ப யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வியானா அவர்களுடைய கிராஃப் அப்படிங்கிறது பயங்கரமா ஏறி போயிருக்கு. ஸோ பார்ப்போம், வியானாவுடைய கேம் வந்து பார்ப்போம், இன்னும் 2 நாள் பார்ப்போம். ஒருவேளை வியானா அவர்கள் வந்து நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனை பூர்த்தி பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய சப்போர்ட் கண்டிப்பா வியானாவுக்கு தான். ஏன்னா அந்த பொண்ணு எதுவுமே இல்லாம எந்த பசங்க பின்னாடியும் போகலை, யார்கிட்டயும் போய் தஞ்சம் அடையல, தான் உண்டு தான் வேலை உண்டு, எந்த பிரச்சனைக்கும் தானா போகல, வந்த பிரச்சனையை விடுறதும் கிடையாது. அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது வாய்ஸ் அவுட் பண்ணது நல்லா இருக்குது. ஸோ என்னோட டாப் 5 வியானா, அதுக்கப்புறமா பார்வதி, அந்த காஜி மேட்டரை தவிர்த்து பார்வதி அவர்கள் வந்து டாப் 5ல கண்டிப்பா இருப்பாங்க. விக்கல்ஸ் விக்ரமன், சுபிக்ஷா அண்ட் இன்னொரு பர்சன் மேபி கானா வினோத் அவர்கள். இந்த 5 பேர் தான் என்னுடைய டாப் 5 இப்போதைக்கு இருக்காங்க. ஸோ ஆட்டம் மாறலாம், காட்சிகள் மாறலாம், சாட்சிகள் மாறலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த நிகழ்ச்சி என்னை பொறுத்த வரைக்கும் 18+ மாறிவிட்டது. இந்த சீசன் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. மேபி வரக்கூடிய சீசன் கண்டஸ்டன்ஸை பொறுத்து இந்த சீசனுடைய நேச்சர் மாறலாம்.
நீங்க இப்ப பார்த்திருப்பீங்க, இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுது? விஜய் சேதுபதியுடைய பொறுப்பற்ற ஒரு பதிலாக இருக்கட்டும், இந்த சேனலினுடைய பொறுப்பற்ற ஒரு செயலாக இருக்கட்டும், இன்னைக்கு திவாகர் இன்னொரு பொண்ணை தப்பா டச் பண்ற அளவுக்கு இவங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும் பொழுது நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹானஸ்டா உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த விஷயம் ஒரு 4 பேருக்கு போய் சேரணும் அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான்